ஹலோ காய்ஸ், நான் தான் சுமிஸ் லைஃப் ஸ்டைல்லேருந்து சுமதி பேசுகிறேன். நான் வந்து நேற்று ஃபாலோ பண்ணல டே 2ல் வந்து நான் வந்து 300 மைனஸ் பண்ணியிருக்கேன். 300 கிராம்ஸ் வந்து மைனஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து அதிகமாக பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு நல்ல எஃபெக்டாக இருக்கும். நம்ம வெயிட்டும் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். நம்ம வந்து சீக்கிரம் குறைக்கணும்னு பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நாளில் 1 கிலோ 2 கிலோ குறையுதுன்னா அது வந்து நம்மளுக்கு அடுத்த நாளே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கம்மியாக மைனஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. நம்ம உடம்பும் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நம்ம தண்ணி 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுனால நிறைய எஃபெக்ட் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதுதான் பாருங்கள். முன்னாடி முகத்தில் இருந்த கருப்பெல்லாம் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு. எனக்கு கழுத்து ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த கருப்பும் வந்து பாருங்கள், முன்னாடி உங்களுக்கே தெரியும், நல்லா குறைஞ்சிருச்சு. நான் இன்னுமே கண்டினியூ பண்ணால் அது நல்லா ரெடியூஸ் ஆயிரும்னு எனக்கு தோணுது. நான் வந்து இப்படி தான் வந்து பண்ணுறேன். அப்புறம் வந்து வெயிட் வந்து உடனே குறையணும்னு சொல்லிட்டு ஃபுல் எக்ஸசைஸ் பண்ணி இருக்கிற எனர்ஜியெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் மெதுமெதுவாக வந்து குறைச்சா நம்மளுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். நம்ம எடுத்தோடனே ஜாகிங் போகிறோம், வாக்கிங் போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம எனர்ஜியை வந்து எடுத்தோடனே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 5 கேஜி இல்லைன்னா 10 கேஜி லாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கம்மியாக குறைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணால் அது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் நம்மளோடது. இல்லைன்னா வந்து தோல் வந்து இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஃபேட் லாஸ் வந்து டக்குன்னு ஆகாது. வெயிட் லாஸ் ஆகும், ஆனால் வந்து ஃபேட் லாஸ் ஆகாது. நான் வந்து இதை தாங்க கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா புரியும். அப்புறம் வந்து வெயிட்டுக்கு நம்ம வாட்ரு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோன்னு சொல்லி நேற்று நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து நேற்று வந்து என்னால் வந்து ஃபுல்லாக ஒரு 6 லிட்டரு எப்பயும் எடுப்பேன். நேற்று வந்து நான் 7 லிட்டராக எடுத்துக்கிட்டேன். நல்லா தண்ணி குடிக்க நம்ம யூரின் வந்து நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். கிராம்ஸ் கணக்காவது ஆகும். ஆனால் டெய்லியும் வந்து எடை போட்டு பாருங்கள். எடை போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கே ஒரு புஜிட்டிக்காக இருக்கும். அது வந்து பரவாயில்லையே, நம்ம வந்து லாஸ் பண்ணி இவ்வளோ குறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கே தோணும். அதுக்கப்புறம் நான் வந்து சின்னமன் பவுடர், அதாவது இந்த பட்டை பவுட்ரு எடுத்து நல்லா அரைச்சி சலிச்சு வச்சுக்கிட்டேன். அதில் வந்து 1 ஸ்பூன் மட்டும், சின்னதாக 1 ஸ்பூன் எடுத்து தண்ணி சுட தண்ணி ஊற்றி காலையில் இதை தான் எடுத்துக்கிட்டேன். வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டேன். இது நல்ல எஃபெக்டாக இருக்குது. நம்மளோடைய உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். இதோட வந்து நம்ம ஒரு 1/2 லெமன், நம்மளுக்கு டேஸ்ட்டு பிடிக்காது, உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்காதவங்க ஹனி சேர்த்துக்கோங்க. அப்படியும் ஹனியும் வந்து தொண்டை கரகரப்பாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இதோட லைட்டாக பிங்க் சால்ட் இருக்குல்ல, அது சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு மாதிரி ரசம் குடிக்கிற ஒரு டேஸ்ட்டு வந்து அதில் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து நிறைய வகையான இது இருக்குது. நம்ம முக்கணிகள்னு சொல்லுவோம்ல, முக்கணிகளில் வந்து பலா, வாழைன்ட்டு இருக்குதுல்ல, அந்த 3ஐயும் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தர்பூசணி வந்து நீர்ச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுக்காங்க. அதிலோட சுகர் லெவல் வந்து நிறையா இருக்குது. அது வந்து நம்மளுக்கு கெட்டது தான் கொஞ்சம். அப்புறம் தண்ணி பாருங்கள், நான் தண்ணி ஃபாலோ பண்ணேன். அதை குடித்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து என்னோடய 2 லிட்டர் வாட்டர் கேன் வெளியே இருந்தனால நான் இதை வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு சாப்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு ரைஸ் வச்சதுக்கப்புறம் சிக்கன் வந்து கிரேவியும் எடுக்காமல் குழம்பா தான் வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்திக்கிட்டேன். அதை வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கிட்டேன். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வீட்டிலேயே அரைச்சி அதையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா பாருங்கள், வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை நல்லா கிளறணும். இதோட எசன்ஸ் வந்து அந்த எண்ணெயில் நல்லா இறங்குனா தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். எனக்கு ரொம்ப வந்து சமைச்சி அப்படி இப்படின்லாம் செய்ய தெரியாது. நார்மலாக தான் சமைப்பேன். நான் இப்படி செஞ்சதுங்கிறது மட்டும் தான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து போடுற எஃபெக்டில் நீங்கள் சொல்கிற இதையும் நான் சேர்த்துக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், நான் வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்திட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், அது வந்து குட்டி குட்டியாக இருக்குல்ல, இப்போல்லாம் இங்கே அதிகம் இதுதான் கிடைக்கிது. அதனால் நான் அதில் வந்து ஒரு 7 இது போட்டுக்கிட்டேன். நல்லா வந்து
கொஞ்சம் இதானதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வந்து அந்த தோல் தனியாக அந்த சாறு தனியாக வந்துடும். நான் எப்பயுமே இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். தக்காளி வெங்காயம் போடுறதுக்கு வெங்காயத்தோடு போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேகும்னு சொல்லுவாங்க. ஆனால் தக்காளி போட்டு போடுங்க, இன்னுமே நல்லா சாஸ் அந்த இது நல்லா க்ரீமாக வரும். அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் 1 கிலோ எடுத்திருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நான் வந்து குழம்பா தான் வைக்கிறேன். எப்பயுமே சிக்கன் வச்சிங்கன்னா தண்ணி அதுலேயே வரும். இருந்தாலும் நான் அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா குழம்பா வரட்டும்னு அப்புறமேட்டுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேங்காய் சின்ன துண்டா கொஞ்சம் பெரிய தேங்காயில் சின்ன துண்டை அரைச்சி நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் குழம்பா வரும் அப்படின்ட்டு. பாருங்கள் சாப்பாடும் ஆயிடுச்சு, இதுவும் ஆயிடுச்சு. நான் வந்து பாருங்கள் இவ்வளோ தான் எடுத்துப்பேன். ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாக தான் எடுத்துப்பேன். இது சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பவுட்ரை போட்டு நல்லா சுட சுட இருக்கிற இதை வந்து நல்லா இது பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து மெட்ராஸே இருக்கிறனால ரொம்ப தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குது. இது சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வீட்லேயே இருந்தால் எனக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 4 லிட்டர் தண்ணி குடித்து என்னோடய டேவை வந்து முடிச்சிட்டேன். நைட்டுக்கு வந்து நான் பாருங்கள் எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நியூ இயர் எண்டில் அதனால் நல்லா டான்ஸ் ஆடி இது பண்ணலான்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இவங்க சின்ன குழந்தைங்களாம் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெரிய குழந்தைங்களும் நல்லா ஆடினாங்க. இவங்கெல்லாம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து தம்பி அப்புறம் என்னுடைய தங்கச்சிங்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் நைட்டு வந்துட்டு ஒரு 2 கொய்யாப்பழம் மட்டும் சாப்பிட்டு தண்ணியோடு வந்து டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் டான்ஸ் நல்லாயிருக்கும். சாங்ஸ் வந்து போட்டால் கொஞ்சம் காப்பிரைட் பிரச்சனை வருது, அதனால் போடலைங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து டேவை வந்து நான் இப்படி தான் முடித்தேன். என்னுடைய நாள் நல்லா போச்சுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.